ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பூவிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம விளாக்கு சின்ன ஒரு குட்டி விளாக் தான் இது. நம்ம வீட்டில் பூ பூக்கிறது நான் நிறைய இதில் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், காமிச்சிருப்பேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி முதல் நாள் தான் அந்த பூ பறிச்சுட்டு அதை கோர்த்து வைப்போம், சிலப்போ கட்டி வைப்போம், இந்த மாதிரி வைப்போம். சரி, இதை அப்படியே சும்மா காமிக்கலாமே தான் இதை நான் போட்டிருக்கேன். இது ஒரு 1.5 முழம், ஒரு 2 முழம், அப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 முழம் கிட்ட அப்படி எல்லாம் பூக்குது. அதை சரி காமிக்கலாமே இருந்தேன். அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்காக அந்த வேலையும் பார்த்துக்கிட்டே அப்படியே இந்த வேலையும் சைடில் பண்ணிகிட்டு இருந்தோம். சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த பூக்கட்டி வேலை அதெல்லாம் முடிஞ்சுது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம மறுநாள் தான் நம்ம கொழுக்கட்டை செஞ்சது கொண்டதெல்லாம் இப்போ சாமி கும்பிட்டதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் அவ்வளோவா காட்டில் பிள்ளையார் மட்டும்தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா நம்ம வீடியோ எடுத்து நம்ம இது பண்ணி போட டைமே இல்லை, கொஞ்சம் வேலையாகவே இருந்ததுனால காமிக்க முடியல. நான் இந்த மாதிரி மோதகமும் பூர்ணம் வச்சு செய்வோம் இல்லையா, அதுவும் பிடி கொழுக்கட்டையும் தான் செஞ்சுருந்தேன். இது நான் முதல்ல செஞ்சு நம்ம இதில் இட்லி பானை வைக்கிறதுபடி சும்மா ஒரு வீடியோ குட்டியாக நான் எடுத்திருந்தேன். மற்றதெல்லாம் எடுக்க எனக்கு டைமே இல்லை, அதனால் பெருசாக எடுத்து வீடியோ போடலை. சாமி கும்பிட்றது மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்கலாமேன்னு இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். நீங்களாம் எப்படி கொண்டாடிங்க ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் நல்லாவே பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். அப்புறம் இந்த மாதம் மளிகை ஜாமான் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரு 2 தரம் 3 தரம் வாங்குவோம் இல்லையா, அதில் நான் இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல என்ன முக்கியமான தேவையோ அதுமாரி வாங்கலாமேன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி வாங்கும்போது ஒரு 100 200ன்றதும் ஒரு பெரிய விஷயந்தான். எனக்கு மாதம் நான் 3000 அப்படி தான் என்னோடய பட்ஜெட்டாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு தேவையான மாரி குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு பெரிய பிள்ளைங்கன்றனால எனக்கு தேவையான பொருளை நான் வாங்குவேன். இப்போ உங்கள் பிள்ளைக்கு தகுந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மற்ற பொருள்லாம் வாங்குவோம். அதுக்குனால இப்போ எனக்கு இந்த மாதிரி என்ன வாங்குறது ஓகேனால நான் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரியே நம்ம ஒரு தரம் செய்யும்போதும் நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் சிலப்போ ஒரு 100 ரூபா அப்படின்றது கூட ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். அதை நம்ம செலவு பண்ணாமல் நம்ம கொஞ்சம் பிடிச்சு தனியாக வச்சு சேவ் பண்ணும்போது அதுவுமே நமக்கு ஒரு பெரிய தொகையாக கிடைக்கும். நம்ம குழந்தைங்களுக்கே நம்ம திடீர்னு வேறு என்ன குட்டி குட்டி செலவுலாம் வருதா, இப்போ ஸ்கூலுக்கே வேணும்னு வச்சுங்களேன், ஒரு ரிப்பன் சாக்ஸு இப்போ ஷூலாம் திடீர்னு வேணும்னா நம்மளே கூட குழந்தைங்களுக்கு வாங்கி தரலாம் இல்லையா. அதனால தான்